சென்னையில் புதிதாக அமைக்கப்பட்ட துளசி பார்மசியின் 75வது கிளையை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். சென்னையில் துளசி பார்மசியின் 75வது கிளை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துளசி பார்மசியை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அம்மருந்தகத்தின் ஆன்லைன் விற்பனை பிரிவையும் தொடங்கி வைத்தார். சென்னையில் நடந்த உலக கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கான சிறந்த இந்திய குத்துச்சண்டை வீரருக்கான விருது பயிற்சியாளர் பாலி சதீஷ்வருக்கு வழங்கப்பட்டது. தேசிய அளவிலான KFI கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி இமாச்சல பிரதேசத்தில் அண்மையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு கிக் பாக்ஸிங் அசோசியேஷனிலிருந்து கலந்து கொண்ட 11 வீரர்களில் 4 பேர் வெள்ளியும் 4 பேர் வெண்கல பதக்கங்களையும் வென்றனர். இந்நிலையில் சென்னையில் நடந்த உலக கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கான சிறந்த இந்திய குத்துச்சண்டை வீரருக்கான விருதை தொழில்முறை பயிற்சியாளரும் உலக சாதனை படைத்தவருமான பாலி சதீஷ்வருக்கு முன்னாள் இந்திய மேஜர் ஜெனரல் பக்ஷி வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நகராட்சிக்கு சொந்தமான சாலையின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பு சுவரை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். திண்டிவனம் சஞ்சீவராயன்பேட்டை பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த சாலையின் குறுக்கே சிலர் தடுப்பு சுவர் அமைத்துள்ளனர். இதனால் தடுப்பு சுவற்றிற்கு அடுத்துள்ள காலிமனையில் வீடு கட்டுவதற்கு உரிய போக்குவரத்து வசதி இல்லை என்றும் அப்பகுதியில் சென்று வருவதற்கான வழியும் இல்லாமல் அவதிக்குள்ளாவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். எனவே தடுப்பு சுவர் கட்டிய நபர் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் அப்பகுதியில் கட்டப்பட்ட தடுப்பு சுவரை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே நடைபெற்ற கூட்டத்தில் விவசாயிகள் வாயில் கருப்பு துணி கட்டியபடி கலந்து கொண்டனர். எட்டயபுரம் தாலுகா அலுவலகத்தில் பயிர் காப்பீடு பிரச்சினை தொடர்பாக விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான கூட்டம் நடைபெற்றது. அப்போது வாயில் கருப்பு துணி கட்டியபடி கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த விவசாயிகளிடம் கருப்பு துணி இல்லாமல் வரும்படி காவல்துறையினர் கூறியுள்ளனர். இதனால் காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் எட்டயபுரம் வட்டாட்சியர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்குள் காப்பீட்டுத் தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அப்போது பேசிய விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் தொகை வரவு வைக்கப்படவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் மதுபான பாட்டிலில் இரும்பு துண்டு புகையிலை தூள் இருந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கூடலூர் அருகே உள்ள மண்வயல் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையிலிருந்து வாங்கிய 2 மதுபான பாட்டில்களில் இரும்பு துண்டுகள் மற்றும் புகையிலை தூள் போன்றவை இருந்துள்ளது. பின்னர் மதுபான கடைகள் வாங்கிய மதுபான பாட்டில்களின் ஆதாரப்பூர்வமாக புகைப்படங்களை கொண்டு மாவட்ட ஆட்சியருக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட விலையிலிருந்து கூடுதல் விலை கொடுத்து வாங்குவதால் அப்படி வாங்கும் மதுவில் புகையிலை தூள், இரும்பு உள்ளிட்டவை இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக மதுப்பிரியர்கள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உஜ்ஜயினி மாகாளி அம்மன் கோவிலுக்கு சுமங்கலி பெண்கள் பால்குடம் மறுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கண்டமனூரில் உள்ள உஜ்ஜயினி மாகாளி அம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவை ஒட்டி பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மஞ்சள் நிற புடவை அணிந்து கொண்ட 508 சுமங்கலி பெண்கள் பால்குடத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு இளநீர், பன்னீர் மற்றும் 108 புண்ணிய தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மது பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் தொடங்கி வைத்தார். இதில் கள்ள சாராயம் மற்றும் மது குடிப்பதினால் ஏற்படும் தீமைகள் குறித்து கலை நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. மேலும் ஆட்டோ மற்றும் பேருந்தில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோட்டாட்சியர் சிவதாஸ், டிஎஸ்பி புகழேந்தி கணேசன், வட்டாட்சியர் அலனி ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் குடிநீர் வழங்க கோரி கிராம பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்தனர். ஆண்டிப்பட்டி அருகே சிறைப்பறை கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் ஊராட்சி மூலம் முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் குடிநீர் பிரச்சினைக்காக ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு கொடுத்தும் எவ்வித பலனுமில்லை என கிராம மக்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் காலி குளங்களுடன் மயிலாடும்பாறை ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது ஊராட்சி அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சுகாதாரமான குடிநீர் வசதி செய்து தரப்படும் என வாக்களித்ததை அடுத்து கிராம பொதுமக்கள் கலைந்து சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியில் உள்ள பர்னிச்சர் கடையில் மர்ம நபர்கள் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு மிளகாய் பொடி தூவி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியில் உள்ள காந்தி சாலையில் முகமது ஜாபித் என்பவர் பர்னிச்சர் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் காலை கடத்திற்கு வந்துள்ளார். ஜாபித் அப்போது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு 70,000 பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் கொள்ளையர்கள் கடை முழுக்க மிளகாய் பொடியை தூவி சென்றிருந்தனர். இச்சம்பவம் குறித்து புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து குடியாத்தம் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இரு தரப்பினர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தலைமையில் சிறுபான்மையினர் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அவிநாசியில் உள்ள திருப்பூர் சிட்டி ஏஜி தேவாலயத்தில் வழிபடும் மக்கள் மனு அளித்தனர். அப்போது தேவாலயத்தில் கிறிஸ்தவ போதராக இருந்த பரமானந்தம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் மத போதகராக நியமிப்பதில் பிரச்சனை இருப்பதாகவும் இதனால் கடந்த 3 வாரங்களாக தேவாலயம் மூடப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். எனவே சிறுபான்மையினர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனிடையே போதகர் பரமானந்தம் தரப்பினரும் மனு அளிக்க வந்தனர். அப்போது இரு தரப்பினருக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற களைக்கொல்லி பூச்சி மருந்தை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி வடக்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தீரேஸ்புரம் கடற்கரையில் கியூ பிரிவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சரக்கு வாகனத்தில் இருந்து ஒரு படகில் மூட்டைகளை ஏற்றிக் கொண்டு வந்தவர்களை சுற்றி வளைக்க முயன்றனர். அப்போது அவர்கள் தப்பித்து சென்றதால் அங்கிருந்த சரக்கு வாகனம் மற்றும் படகில் சோதனை செய்தனர். அதில் இலங்கைக்கு கடத்தவிருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 700 லிட்டர் களைக்கொல்லி பூச்சி மருந்து இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய படகு மற்றும் சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்த கியூ பிரிவு போலீசார் தப்பி ஓடிய நபர்களை தேடி வருகின்றனர். சென்னை அம்பத்தூரில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பாக மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அம்பத்தூரில் அமைந்துள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போக்குவரத்து துறை அதிகாரிகள் மாணவ மாணவிகளுக்கு வாகனம் ஓட்டுவதற்கு தேவையான அறிவுரைகளை வழங்கினர். இதனையடுத்து மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் போக்குவரத்து வட்டார அலுவலர் அசோக்குமார், அம்பத்தூர் அரசு தொழிற்பயிற்சி மைய இயக்குநர் செந்தில்குமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் பாப்பன்குப்பம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கார்பன் உற்பத்தி தொழிற்சாலையில் இரவு பகலாக வெளிவரும் அதிகப்படியான நச்சுப் புகையால் மூச்சு திணறல் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் இரவு திடீரென ஏற்பட்ட அதிகப்படியான நச்சுப் புகையால் பலருக்கு வாந்தி, மயக்கம் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென தொழிற்சாலை நுழைவாயிலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் சிப்காட் நிலைய போலீசாரும் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது அதிகாரிகளுடன் தொழிற்சாலை நிர்வாகிகள் அழைத்து வந்து கிராமத்தில் ஆய்வு செய்வதாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து கலைந்து சென்றனர்.